அந்த SSIS இன்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. TestDB1, TestDB2, TestDB2, 3, TestDB4 சொல்லி 4 டைரக்டரி இருக்குது. இது வந்து இது லாக் ஃபோல்டர். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஆர்கைவ் ஃபோல்டர் இருக்குது. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்புட் டைரக்டரி, ஆர்கைவ் டைரக்டரி, லாக் டைரக்டரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணலாம் லோட் மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் டு SQL டேபிள் காலம் அதான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டேபிள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து க்ரியேட் டேபிளில் ஐடி, கோர்ஸ் நேம், பெய்டு அப்படி சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு காலம் ஆட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாஸ் எதுவுமே இல்லை ரோவில். இப்போ ஐடி, கோர்ஸ் நேம், பெய்டு இந்த காலமில் தான் நான் டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா TestDB1 இது. இதில் பார்த்தீங்கன்னா ஐடி, கோர்ஸ் நேம் கரெக்டாக இருக்குது. TestDB2 வந்து பார்த்துங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு மட்டும்தான் இருக்குது, கோர்ஸ் நேம் இல்லை. தேர்டு பாருங்கள், கோர்ஸ் நேம் இருக்குது, பெய்டு இருக்குது. ஃபோர்த்து பாருங்கள், இதில் வந்து அலைன்மெண்ட் சரியில்லாமல் இருக்குது பாருங்கள். ஐடி இல்லை, கோர்ஸ் நேம் இல்லை, பெய்டு எதுவுமே சரியாக இல்லை. ஓகே, ஓகே ப்ராஜெக்ட் நேம் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ விசில் ஸ்டுடியோ த்ரூ 15 கிளிக் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். விசில் ஷார்ப்பில் கன்சோல் அப்ளிகேஷனில் இன்றைக்கி ப்ராஜெக்ட் நேம் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம கோடை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ட்ரை கேட்ச் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை சம் எரர்ஸ் இருக்குது. என்னென்ன எரர் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து SQL வந்து கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்துட்டு SQL கனெக்ஷன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைரக்டரி பாருங்க. யூசிங் system.io வந்து நம்ம டைரக்டரி வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதனால் யூசிங் system.io டைரக்டரியில் வந்து ஹெடர் ஃபைல் மாற்றிடலாம். நெக்ஸ்ட் வந்து யூசிங் system.SQL data.SQL client அது வந்து டைரக்டரி வந்து புதுசாக கொடுத்துடலாம். ஓகே, இந்த ஹெடர் ஃபைல் தான் நமக்கு வந்து கோடே ரன் ஆகும். ஓகேவா, அதனால் வந்து ஃபஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து டேட் டைம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் லாக் ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ லாக் வந்து இதான் என்னுடைய ஃபோல்டர் டைரக்டரி கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இதான் SSIS இன்புட் டைரக்டரி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைல் டெலிமிட்டர் பார்த்தீங்கன்னா கமால் டெலிமிட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு டேபிள் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், இது எல்லாமே கமா டெலிமிட்டர் அது பேஸாக சொல்கிறாங்க. டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா TestDB டேட்டா, டெஸ்ட் டேட்டா, TestDB டேட்டா பேஸ், டெஸ்ட் டேட்டான்றது டேபிள் நேம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஆர்கைவ் ஃபோல்டர், இதான் SSIS ஆர்கைவ் டைரக்டரி இது. ஓகேவா, சக்ஸஸான இன்சர்ட் ஆகி தட் இஸ் டெக்ஸ்ட் ஃபைல் வந்து சக்ஸஸான டெக்ஸ்ட் ஃபைல் வந்துட்டு நம்ம ஆர்கைவ் டைரக்டரியில் வந்து ஃபைனலாக வந்து சேவ் ஆகும். இன்கேஸ் எதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது வந்து லாகில் வந்து சேவ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கெட் ஃபைல் ஃப்ரம் ஃபோல்டர். இப்போ வந்து நம்ம அறையில் வாங்குகிறோம். நம்மளுடைய சோர்ஸ் ஃபோல்டர் வந்து வாங்குகிறோம். என்ன எதை பேஸ் பண்ணி அதோட எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி வாங்குகிறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து எப்படி சேவ்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் ஃபைல் என்ட்ரிஸ். ஸோ அது எப்படி சேவ்னா கிரியேட் கனெக்ஷன் டு SQL சர்வர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து SQL சர்வர் விசுவல் ஸ்டுடியோ 2015 இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து TestDB டேட்டா பேஸ் அது கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருந்தது நம்ம வந்து ரன் ஆகும். ஓகே, அதுக்கான கோடு தான் அது. ஸோ கனெக்ஷன் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்டிஜர் கவுண்டர் 0 நான் கொடுத்துரும். ஸ்ட்ரிங் வந்து லைனாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங் காலம் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, system.io ஸ்ட்ரீம் ரீடர் சோர்ஸ் ஃபைல் ஈக்குவல் டு நியூ system.io ஸ்ட்ரீம் ரீடர். அதாவது சோர்ஸ் ஃபைலில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நியூ system.io ஸ்ட்ரீம் ரீடர் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் மாதிரி க்ரியேட் பண்ணோம். அந்த ஃபைல் நேம் வந்து அதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணால் SQL கனெக்ஷன் வந்து ஓப்பன் கொடுக்குறோம். ஓகே, ஓப்பன் கொடுத்துட்டு இப்போது வைலில் தான் நம்ம வந்து கோட் நம்ம வந்து நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல் .read லைனில் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு நல் நம்ம கொடுத்துரும். ஓகேவா, ஸோ அது கொடுத்துட்டு இப்போ கவுண்டரில் தான் வந்து நம்ம சேவ் பண்ணோம். இப்போ கவுண்டர் ஈக்குவல் டு 0 போது காலம் லிஸ்ட்டில் பாருங்கள் லைன் டாட் அதாவது என்னென்னா இப்போ யூஸிங் ஹெட்டர் ரோ பில்ட் காலம் லிஸ்ட். ஸோ நம்ம வந்து அந்த ஹெடர் ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஐடி கோர்ஸ் நேம் அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு
காலம் லிமிட்ஸ் லைன் டாட் ரீப்ளேஸில் பார்த்தீங்கன்னா கமா டெலிமிட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இன்கேஸ் நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் ஃபைல் தப்பாக இருந்ததுன்னா அது எடுத்துக்காது. ஓகே, அதனால் நெக்ஸ்ட் எல்ஸில் போயிடும். ஓகே, எல்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் எக்ஸிக்யூட் த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் டு த இன்சர்ட் ரெக்கார்டில் போய் ஒரு ரெக்கார்டு ஸ்டோர் ஆகும். எப்படின்னா ஸ்ட்ரிங் கோடில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்ட்டு ஒரு டேபிள் நேம், அதோட காலம் லிஸ்ட், அந்த ஒரு காலமில் வந்து இன்சர்ட் ஆகிட்டோம். ஐடி, கோர்ஸ் நேம், பெய்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் பேஸ் பண்ணி 1 by 1 வந்து சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் எஸ்கியூஎல் கொரியிலேருந்து எஸ்கியூஎல் கனெக்ஷன் டாட் க்ளோஸ் அது கொடுத்தக்கப்புறம் வெளில வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைனாக தான் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து 1 by 1 தான் நம்ம கொரி வந்து சேவ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து எப்படின்னா கவுண்டர் ++ தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, சோர்ஸ் ஃபைலும் க்ளோஸ் பண்ணுறோம், அதேமாதிரி எஸ்கியூஎல் கனெக்ஷன் நம்ம க்ளோஸ் பண்ணோம். முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா அந்த சோர்ஸ் ஃபைல் SSI இன்புட் டைரக்டரி இருக்கு இல்லையா, அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆனது மட்டும் என்னென்னா ஆர்கியூட்டரில் போய் சேவ் ஆகும். ஓகே, இன்கேஸ் காலமில் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா அது வந்து லாக் ஃபோல்டரில் போய் சேவ் ஆகும். நம்ம ஆர்கியூ ஃபோல்டரில் சேவ் ஆகும்போது எப்படி போய் சேவ் ஆகும்னா வித் டேட் அண்ட் டைமோட சேவ் ஆகும். ஓகேவா? எப்படின்னா இயர், மந்த், டேட்டு, மினிட்ஸ், செகண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து லாக்கான வந்து கோடு இது யூஸிங் ஸ்ட்ரீம் ரைட்டர் SW ஃபைல் டாட் கிரியேட் டெக்ஸ்ட் லாக் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எரர் லாக் போட்டு இன்னைக்கு டேட் அண்ட் டைம்னு போட்டு டாட் லாக்ன்ற நேமில் சேவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் சொல்ல வரேன். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு பில் பண்ணிடலாம். அப்போது அதுக்கு முன்னாடி ஃபைலை சேவ் பண்ணிடுறோம் இதுக்கு ஒரு வாட்டி. ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்புட் டைரக்டில் 4 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஆர்கியூவில் எதுவுமே இல்லை. ஸோ லாகில் எதுவுமே இல்லை. சரி, எதுக்கு நான் காமிக்கிறேன்னா இப்போ வந்து நான் வந்து ரன் பண்ண போகிறேன், அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் கொரி வந்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எந்த டேட்டாவும் இல்லை, ஐடி, கோர்ஸ் நேம், பெய்டில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ வந்து பில் கொடுத்து பில் சொல்யூஷன் கொடுக்குறேன். கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு, எந்த எரருமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், காலம் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இன்சர்ட் ஆகும். காலம் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம லாகில் போய் சேவ் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து TestDB4 பாருங்கள், SSI இன்புட் டைரக்டில் அப்படியே இருக்குது. ஏன்னா அது பாருங்கள் ஐடி, கோர்ஸ் நேம், பெய்டு வந்து எல்லாமே தப்பாக இருக்குது. பாருங்கள், ஐடியில் வந்து எந்த கமா போட்டு எந்த இதுவுமே ஆப்ஷன் இல்லை. அதனால என்ன காலமில் போய் சேவ் ஆகலை. ஸோ சேவ் ஆகிறதுலாம் நமக்கு என்னென்னா நல்லுன்னு காமிச்சிடும். பாருங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட் ஃபைல் தான் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. 4th வந்து டெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் ஆகலை, அது கண்டென்ட் வந்து இன்சர்ட் ஆகலை. இது இன்சர்ட் ஆகாத கண்டென்ட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லுன்னு எடுத்துக்கும் SQL சர்வர் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போது TestDB4.txt வந்து சம் எரர் இருக்கனால இன்சர்ட் ஆகலை. ஓகேவா? இதெல்லாம் வந்து TestDB1, TestDB2, TestDB3லாம் பாருங்கள், இந்த ஐடி, கோர்ஸ் நேம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், ஸோ ஐடி, கோர்ஸ் நேம் கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஒன் பெய்டில் எதுவுமே இல்லைனாலும் நல்லா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TestDB2ல் பாருங்கள், ஸோ அதில் வந்து ஐடி, பெய்டு 678 அது கரெக்டாக இருக்குது, மற்றெல்லாம் நல்லுன்னு எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் TestDB3ல் பாருங்கள், கோர்ஸ் நேம், பெய்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஐடி வந்து டிஃபால்ட்டாக நல்லுன்னு எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்போ பாரு லாகில் பாருங்கள், அந்த 4th ஒன்று பாருங்கள் தப்பாக இருக்கு இல்லையா, அது வந்து எரர் வந்து க்ரியேட் ஆனது வந்து எரர் நமக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து டெக்ஸ்ட் டேட்டா வந்து காலமில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.